யாருக்குமே தெரியறதில்ல. ஆம்பளைங்களுக்கும் தெரியறதில்ல, வீட்டில் உள்ள பொம்பளைங்களுக்கும் தெரியல. அந்த பொண்ணுங்களை போட்டு டார்ச்சர் பண்ணி அப்படி மனநோய் வந்துடும். அது வந்துட்டு அதை இன்னும் எப்படியெல்லாம் அவங்களுக்கு புரிய வைப்பாங்கங்கிறது தெரியல. டாக்டர்ஸுங்க தான் நிறைய வீடியோஸ், இதை பற்றின வீடியோஸ் வந்து நிறையா போட்டால் தான் இது மாதிரி படிப்பறிவு இல்லாதவங்களுக்கும் கூட அது போகும், பொண்ணுங்களுக்கு மனநோயிலிருந்து காப்பாற்றவும் முடியும். அது மாதிரி நிறைய பொண்ணுங்க அந்த டெலிவரி டைமில் வர்ற கஷ்டங்கள்னால தான் வரும். அது வந்துட்டு இப்படி மாமியார்கள் படுத்துகிற கொடுமைகளாலேயும் குழந்தை பிறக்கலைங்கிறதுலையும் வரும், பல பிரச்சனைகளால். ஆனால் கர்ப்பிணி பெண்களுக்கு தான் ஜாஸ்தி பிரச்சனை, அதிகமாக மனநோய் வர்றதும் அவங்களுக்கு தான். அதுலேருந்து இதாகணுன்னாக்கா அவங்க மனசு தைரியமாக இருக்கணும். அதனாலயோ என்னவோ அந்த காலத்துல இருந்து டெலிவரினாக்கா அம்மா வீட்டுக்கு போகணுங்கிற ஒரு ரூல்ஸ் வச்சுருக்காங்க. அது நல்லது தான். ஏன்னா ஒரு அம்மா வீட்டிலங்கும் போது அந்த பொண்ணுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கஷ்டங்களோ இருக்காது. மாமியார் வீட்லேயும் நல்லா பார்த்துக்கிற மாமியார்கள் நிறைய பேர் இருக்காங்க, எல்லாரையும் நம்ம குறை சொல்லிட முடியாது. அம்மா வீட்டுக்கே அனுப்பாமல் பார்த்துக்கிற மாமியார்களும் இருக்காங்க. ஆனால் இது மாதிரி ஆம்பளை பையன் வேணும்னு கொடுமைப்படுத்துறதுனால பொண்ணுங்களுக்கு மனநோய் வருதுங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். அப்படி இன்னும் அடுத்ததெல்லாம் அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்கிறேன். ஏன்னா ரொம்ப லென்த்தாக போச்சுனாக்கா இதை வந்துட்டு யாருமே பார்க்க மாட்டாங்க. இப்போவே இதை எத்தனை பேர் பார்ப்பாங்கன்னு தெரியாது. சின்ன வீடியோன்னா எல்லாரும் பார்க்குறாங்க, பெரிய வீடியோ வந்துட்டு யாரும் பார்க்குறதில்ல. இன்னும் நான் வீடியோங்கள்லாம் உங்கள் டவுட்டுங்களை கேளுங்க, நான் சொல்கிறேன். இன்னும் எங்கெங்கெல்லாம் என்னென்ன பிரச்சனைகள் நடந்துச்சுங்கிறதும் தெரியும். அதை விட இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லியாச்சுன்னா, மனநோய் வர காரணம் பொண்ணுக்கு வந்துட்டு மேரேஜ் ஆகலைங்கிற அந்த கவலையிலேயும் மனநோய் வந்துருச்சு. அது எப்படி வந்ததுன்னு கேட்டிங்கன்னாக்கா, அம்மா வந்துட்டு விட்டுட்டு மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. அந்த பொண்ணை பார்த்துக்கிறதுக்கு யாருமே இல்லை. அப்போ அந்த பொண்ணு வந்துட்டு அவங்க பாட்டி வீட்டிலையே இருக்குது. பாட்டி வீட்டிலே இருந்து வளர்ந்து வருது. அவங்க பாட்டி வந்துட்டு தான் பையனுக்கே கட்டி வீட்டிலே பேத்தியவே மருமகளாக்கிக்கலாங்கிற ஆர்வத்தில் பொண்ணை நல்லா வளர்த்து படிக்கவும் வைக்கிறாங்க. அந்த பொண்ணும் 10th எல்லாம் முடிச்சிருது. முடித்ததுக்கப்புறம் என்ன ஆயிடுதுன்னா, அந்த பையனுக்கு இந்த பொண்ணை விட இவங்க தங்கச்சியை ரொம்ப பிடிச்சிருது. தங்கச்சியை பிடிச்சோன்னா இந்த பொண்ணு மட்டும்தான் இவங்க பாட்டி வீட்டிலேயே வளருது. ஆனால் அவங்க தங்கச்சியை பிடிச்சதுனால அந்த பையனுக்கு தங்கச்சியை மேரேஜ் பண்ணி வச்சிடுறாங்க. இந்த பொண்ணுக்கு மேரேஜ் ஆகலை. அந்த பொண்ணு அது அப்போ அதை ஒன்றும் பெருசாகவும் சொல்ல கிடையாது, அசால்ட்டாக இருந்தது. எனக்கு வேணாம், தேவையில்லை, வேணா மேரேஜ் பண்ணிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த பொண்ணு மனசுக்குள்ளே ரொம்ப வேதனை இருக்குங்கிறது யாருக்குமே தெரியல. அப்போது நாள் ஆக ஆக அந்த பொண்ணுக்கிட்ட கொஞ்சம் கொஞ்சம் மாற்றங்கள் வந்தது. அந்த பொண்ணு சாதாரணமாகவே யார்கிட்டையும் பேசாது. அதனால என்ன நினச்சிட்டோம்னா, அந்த பொண்ணு சாதாரணமாக தான் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டோம். அது உள்ளுக்குள்ளேயே